இனித்தாலே இனிக்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சமீர், முகேஷ், பரத் வந்து காலேஜ் கேண்டீன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி கேண்டீன்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா வந்து நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் வந்து சொல்றாரு, காலேஜ் வர லீவ் விட்டுட்டானுங்கடா, காலேஜ் லீவ் விட்டதால நான் தினமும் வந்து நித்யாவை எப்படி பார்த்து பேச போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, சமீர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், உன்னுடைய அம்மா வந்து நேற்று நைட்டு கால் பண்ணியிருந்தாங்கடா, நீ வீட்டுக்கு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் வந்து கால் பண்ணாங்க. அப்ப நம்ம பரத் வந்து சொல்றாரு, சமீர் எனக்கு வந்து உங்க அம்மா கால் பண்ணும்போது நான் வந்து போன் லைன் ரொம்ப சரியில்லை, போன் லைன் ரொம்ப வீக்கா இருக்கு, சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போனை வந்து நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம முகேஷ் பாத்தீங்கன்னா வந்து அம்மா சமீர் வந்து கண்டிப்பா வந்துருவாமா, சீக்கிரமா வந்துருவாமா, அவன் என்ன டிராப் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, லேட் ஆகுதுன்னு சொல்லலாம், என்னுடைய வீடுதான் வந்து காலேஜ் பக்கத்திலே இருக்குது, அதனால அவன் சீக்கிரம் வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மா கிட்ட நான் சொன்னேன் சமீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட சொல்றாரு. அப்ப நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அட பாவிகளா, நீங்க இது மாதிரி உண்மையை சொல்லுங்க, எனக்கு எப்படா தெரியும், நான் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து போய் சொல்லிட்டேன்டா, உங்க 2 பேரும் டிராப் பண்றதுக்காக தான் நான் வந்து உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்களை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நான் போய் சொல்லிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் சொல்றாங்க. அப்ப நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, அட பாவி, அம்மா கிட்ட நான் இப்ப நான் சாரி கேட்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் கேட்கிறாரு. அவன் முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க, ஏண்டா நித்யா விஷயத்துல எதனா தப்புனா உடனே போய் சாரி கேட்டுற, அம்மா அம்மா கிட்ட நீ வந்து போய் சொல்லியிருக்க, அவங்க கிட்ட போய் சாரி கேட்கறது எதுக்காகடா இவ்வளவு தயங்குற, உடனே போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சொல்றாங்க. நம்ம முகேஷும் பரத்தும் அது மாதிரி சொல்லும் போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாடா இனிமேல் வந்து அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன், இனி வந்து நான் அம்மா கிட்ட வந்து நான் போய் சொல்ல மாட்டேன், உடனே போய் அம்மா கிட்ட போய் சாரி கேட்கிறேன், அதே மாதிரி நான் என்னுடைய லவ் விஷயத்த வந்து கண்டிப்பா நான் சொல்ல போறேன், இனி வந்து அம்மா கிட்ட நான் எதையும் மறைக்கிறதா இல்ல, என்னோட லவ் விஷயத்தையும் சொல்லி அவங்கள வந்து என்னோட லவ்வுக்கு வந்து ஓகே சொல்ல வைக்கிறேன். எப்படியும் நித்யா வந்து நல்லா படிச்ச பொண்ணு, அதுவும் வந்து ஒரு காலேஜோட ஜிஎஸ், கண்டிப்பா வந்து அம்மா வந்து ஓகே சொல்லுவாங்க என்னுடைய லவ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நித்யாவுக்கும் கண்டிப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிக்கும், கண்டிப்பா என்னோட லவ்வுக்கு வந்து அம்மா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து முகேஷ் கிட்டையும் பரத் கிட்டையும் சொல்றாங்க. அப்ப நம்ம முகேஷும் பரத்தும் சொல்றாங்க, சரிடா உடனே போய் அம்மா கிட்ட போய் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷும் பரத்தும் வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம நித்யா வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து கேபிள் ஆபரேட்டருக்கு வந்து போன் பண்ணி கேபிள் ஆபரேட்டர் கிட்ட வந்து நம்ம பிரீத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நம்ம பிரீத்தி வந்து கேபிள் ஆபரேட்டர் கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, எங்க காலேஜ் வந்து தீபாவளி பண்டிகைக்காக வந்து லீவ் விட்டுருக்காங்க, சேனல்ல வந்து இனி வந்து புது படமா தான் போடணும், அப்படி போடலன்னா எங்க வீட்டுல வந்து கேபிள் லைனை வந்து கட் பண்ண சொல்லிடுவேன், அது மட்டும் இல்லாம எங்க ஏரியால இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து நான் போய் சொல்லி உன்னுடைய கேபிள் கனெக்ஷன் வந்து கட் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து போன்ல வந்து கேபிள் ஆபரேட்டர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி சீக்கிரமா பேசி முடி, நான் வந்து சமீர் கிட்ட பேசணும், சீக்கிரமா போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து கேபிள் ஆபரேட்டர் கிட்ட பேசிட்டு அவங்க லைனை கட் பண்ணிட்டு போனை வந்து நித்யா கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப நம்ம நித்யா கிட்ட வந்து நம்ம பிரீத்தி வந்து சொல்றாங்க, என்னோட போன் லைனை வந்து நான் கட் பண்ணிட்டேன் நித்யா, இனி வந்து உன்னோட போன் லைனை வந்து நீ வந்து கனெக்ட் பண்ணிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நித்யாவும் பிரீத்தியும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்டையும் பிரீத்தி கிட்டையும் வந்து கேக்குறாங்க, இந்த செயின் யாரோட செயின், உங்க அலமாரியில தான் இருந்தது, யாரோட செயின் சொல்லு, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம பிரீத்தியும் நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து திரு முடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா கையில இருக்கிறது யாரோட செயின் பாத்தீங்கன்னா வந்து நம்ம சமீர் வந்து நித்யாவுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த செயின் தாங்க. அப்போ நம்ம பிரீத்திக்கும் நித்யாக்கும் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு சொல்ல தெரியாம ரொம்ப திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம ஜூகி வந்து அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஜூகி வந்து சொல்றாங்க, அத்தா அது என்னோட செயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து ஜூகி கிட்ட வந்து கேக்குறாங்க, ஜூகி உன்னுடைய செயின் வந்து எப்படி வந்து அவங்களுடைய அலமாரிக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஜூகி வந்து சொல்றாங்க, நான் அப்பப்போ அடிக்கடி வந்து நித்யாவும் பிரீத்தி பாக்கிறதுக்கு வருவேன், அப்போ வரும்போது வந்து அவங்க அலமாரியில வந்து நான் மறந்து என்னோட செயினை வந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா, இந்த செயின்ல வந்து எஸ்என் போட்டிருக்கு, உன்னுடைய பேர் வந்து ஜூகி, இந்த செயின்ல வந்து எஸ்என் போட்டிருக்கு, ஏன்னா லவ் பண்ற பசங்க பொண்ணும் பசங்க தான் வந்து இது மாதிரி இனிஷியல் வச்ச செயினை தான் வந்து போடுவாங்க, நீ யாராவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நீ லவ் பண்ற மாதிரி இருந்தாலும் உன்னோட இனிஷியல் வந்து இதுல இல்லையே, ஜூகி தானே உன்னோட பேரு, இதுல வந்து ஜூகின்ட்டு இல்லையே, உன்னோட இனிஷியலே இல்லையே, எஸ்என் போட்டிருக்கு, எஸ்என்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி கிட்ட வந்து நம்ம பிரீத்தியோட அம்மா வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம ஜூகி வந்து சொல்றாங்க, அட அத்தை, ஜூகி அப்படின்னு என்னோட பேரு தான், ஆனா வந்து
இதுல என்னோட இனிஷியல் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். எஸ்என் சொல்லிட்டு இந்த இனிஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எஸ் வந்து சல்மான், என் வந்து நீலம். பிலிம் ஆக்டரை பத்தி நீங்க கேள்விப்பட்டதே, ஆக்ட்ரஸ் பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ் அவங்க, சல்மானும் நீலமும். அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் வந்து நான் செயின்ல வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூகி பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து ஜூகி கிட்ட அந்த செயினை வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம நித்யாவும் பிரீத்தியும் பாத்தீங்கன்னா வந்து ஜூகியை வந்து தனியா கூட்டிட்டு போறாங்க அவங்க ரூமுக்கு. கூட்டிட்டு போயிட்டு ஜூகி கிட்ட இருந்து அந்த செயினை வந்து நம்ம நித்யாவும் பிரீத்தியும் வந்து வாங்குறாங்க. சமீர் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாட்ட வந்து சாரி கேட்கறாங்க. மன்னிச்சிருமா, சாரிமா, நான் வந்து உங்ககிட்ட வந்து போய் சொல்லிட்டேமா. நேற்று நைட்டு வந்து முகேஷும் பரத்தையும் வந்து அவங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நான் போய் சொல்லிட்டேமா, வெரி வெரி சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாட்ட வந்து சாரி சொல்றாரு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும் சமீர், நேற்று நைட்டு வந்து நீ என்கிட்ட வந்து சொன்னது வந்து பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமீர் வந்து சொல்றாரு, அம்மா எங்க டீம்ல இருந்து ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் விட்டுறதுக்கு தான் எனக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டுல வந்து கூட்டிட்டு போய் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, வெரி வெரி சாரிமா, அதனால தான் எனக்கு வந்து அதை வந்து மறைக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து போய் சொல்லிட்டேமா, மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு தெரியும் சமீர், நேற்று நைட்டு வந்து நீ போய் சொன்னா எனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல ரொம்ப கோவத்துல இருந்தேன், ஆனா இப்போ வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப கூலா இருக்கேன் நான் இப்போ. ஏன்னா என் பையன் வந்து செஞ்ச தவறையும் ஒத்துக்கிட்டு சாரியும் கேட்டுட்டான் என்கிட்ட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப கூலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, அம்மா உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் சொல்லணுமா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சமீரோட அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து பேசலாம், என்ன விஷயம், முக்கியமான விஷயம் சொல்றாரு, ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீரும் சரிம்மா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் வந்து வெயிட் பண்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து அவர் ரூமுக்கு போறாரு. நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க, எதுக்காக சமீர் என்னோட போனை வந்து நீ எடுக்கவே இல்லை, ரொம்ப நேரமா உனக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், என்னோட போனை வந்து நீ அட்டன் பண்ணவே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்ல நித்யா, என்னுடைய அம்மா வந்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, தீபாவளி பண்டிகை வரப்போகுது இல்லையா, அதனால என்னுடைய அம்மா வந்து ஊர்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் நித்யா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் இன்னொரு விஷயத்த வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா, நான் வந்து அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லான்னு இருக்கேன், நீ வந்து நான் அம்மா கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் மறைக்க போறது இல்ல, எல்லா விஷயத்தையும் வந்து என்னுடைய எல்லா விஷயத்தையும் வந்து அம்மா கிட்ட வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா கிட்ட வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து கேக்குறாங்க, சமீர் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, எல்லா விஷயம்னா நம்ம காதலையும் வந்து நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்ல நித்யா, உன்னுடைய சைட்ல இருந்து சித்தப்பா வந்து ஓகே சொல்லிட்டாரு நம்ம லவ்க்கு, ஆனா என்னோட சைட்ல இருந்து என்னுடைய அம்மா ஓகே சொன்னா மட்டும் போதும், இதுக்கப்புறம் யாரோட சம்மதமும் தேவையில்லை, இனி வந்து நான் என்னுடைய எல்லா விஷயத்தையும் வந்து என்னுடைய அம்மா கிட்ட வந்து நான் சொல்ல போறேன், இனி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அம்மா கிட்ட வந்து நான் மறைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நித்யா கிட்ட வந்து நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா, எப்படியும் வந்து நம்ம லவ்க்கு வந்து அம்மா வந்து ஓகே சொல்லிடுவாங்க, அதனால நானும் அம்மாவும் மாமாவும் அத்தையும் வந்து நாளைக்கு வந்து உன்னோட வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம். அப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, எதுக்காக சமீர் நீயும் உன்னோட ஃபேமிலி வந்து என்னோட வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, பொண்ணு பாக்குறதுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சமீர் நித்யா கிட்ட. இப்ப நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, என்னடா சொல்ற சமீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, ஆமா நித்யா, நாளைக்கு கண்டிப்பா வந்து உன்னை பொண்ணு பாக்கிறதுக்காக நானும் என்னோட ஃபேமிலி வந்து கண்டிப்பா வருவோம் உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க, நித்யா நீ வேணா நாளைக்கு வேணா பாரு, என்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய குடும்பத்தாரும் வந்து சோஃபால உட்காந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளவு அன்பா வந்து பேசிக்க போறாங்க, அப்போ வந்து நீ வந்து கையில வந்து ட்ரேல டீயும் சமோசாவும் எடுத்துக்கிட்டு என்ன பாக்குறதுக்காக நீ வருவ, அப்போ நீ புடவை கட்டிட்டு ரொம்ப அழகா இருப்ப, உன்னை புடவையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அழகா வந்து சமோசா டீ வந்து எடுத்து எனக்கு கொடுப்பேன். அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க,
சமீர் அப்போ நீ வந்து உங்க வீட்டுல இருந்து கேட்பாங்களே பொண்ணு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் வந்து கேட்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லுவ பதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, அப்படி வந்து கேட்டாங்கன்னா நான் வந்து சமோசா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமோசா பிடிச்சிருக்குன்னா சமோசாவே கல்யாணம் பண்ணிக்கிறா, போன நான் கட் பண்றேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, நித்யா எனக்கு சமோசா பிடிக்கும் தான், ஆனா அந்த சமோசாவா விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நித்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, சமீர் நாளைக்கு வீட்டுக்கு வர போற இல்லையா, அதனால பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் வந்து போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம நித்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நீ வந்து பிளாக் பேண்ட் பிளாக் ஷர்ட் போட்டு வா, நான் வந்து பிங்க் சாரி வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் கிட்ட வந்து நம்ம நித்யா வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து சொல்றாரு, இல்ல நித்யா, நான் வந்து பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட் போட்டு வரேன், ஆனா நீ ரெட் சாரி தான் வந்து கட்டணும், ஏன்னா உனக்கு வந்து ரெட் சாரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூட்டபுளா இருக்கும், ரொம்ப அழகா இருப்பா அந்த ரெட் சாரி பாக்குறதுக்கு, அதனால நாளைக்கு வந்து ரெட் சாரி வந்து நீ கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாங்க. நம்ம நித்யாவும் ஓகே சொல்றாங்க, சரி சமீர் அப்படின்னு சொல்லிட்டு. நித்யா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரும்போது உங்களுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னா வந்து எப்பவுமே நீ காலேஜுக்கு வந்து ஃப்ரீ ஹேர்ல வருவ இல்லையா, ஃப்ரீயா அழகா அந்த ஸ்டைலா உன்னுடைய ஹேர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து ஃப்ரீ ஹேர்லயே நாளைக்கு உன்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கணும் நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு. நம்ம நித்யாவும் சமீரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த நிகழ்வு வந்து நடக்குமா? நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கும் சமீருக்கும் வந்து அவங்க லவ்வுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்களா? இது மாதிரி நினைத்தால் எனக்கும் சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.